மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருபழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் ஹேப் டெய்லி மற்றும் ஆர்டி வால்புட்டி, கோ-பிரசன்ட் பை அன்னை டேட்ஸ் மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். பெரியாரின் சீடராக, அணுக்க தொண்டராக அண்ணா ஒரு நீண்ட காலம் வாழ்ந்தவர். உங்களுக்கு தெரியும், பெரியார் போகும் இடமெல்லாம் உடனே அண்ணாவை அழைத்து செல்ல வழக்கம். அப்படி ஒரு பயணம் பெரியாரும் அண்ணாவும் ஈரோட்ல இருந்து திருச்சிக்கு போக வேண்டிய அவசியம் வரும்போது, அந்த ட்ரெயின் ஈரோட்ல இருந்து கரூர் கரூர்ல கொஞ்ச நேரம் நின்று அதுக்கப்புறம் திருச்சிக்கு போகும். போய் டிக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அண்ணா கையில பெரியார் காசு கொடுத்த பொழுது பெரியார் சொன்னாராம், நேரடியா திருச்சிக்கு டிக்கெட் வாங்காதீங்க, நம்ம ஈரோட்ல இருந்து கரூருக்கு வாங்குங்க போதும். பெரியாருக்கு இப்படி சொன்ன உடனே அண்ணாவுக்கு குழப்பம், நம்ம போக வேண்டிய திருச்சிக்கு இல்லை அப்படின்னு. ஐயா, நம்ம திருச்சிக்கு போகணும், இந்த வண்டியை நேரடியா போகும். இல்ல இந்த வண்டி ஈரோட்ல இருந்து கிளம்பி கரூருக்கு போய் நிக்கும் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் தான் திருச்சிக்கு போகும். அங்க இறங்கி மறுபடியும் போய் கரூர்ல இருந்து திருச்சிக்கு டிக்கெட் எடுத்தோம்னா ஒரு டிக்கெட்டுக்கு 4 அணா மிச்சம், 2 டிக்கெட்டுக்கு 8 அணா மிஞ்சும் அப்படின்னாரா பெரியார். அண்ணாவுக்கு அப்பதான் புரிஞ்சுச்சான், ஒரு தலைவரிடம் நாம் பழக வேண்டியது கொள்கையை மட்டும் இல்ல, சிக்கனத்தையும் கூட. அதே வண்டி தான், அதே ஆள் தான், ஆனா நடுவுல 1 மணி நேரம் இறங்கி டிக்கெட் எடுக்கிற நேரம் இருக்குங்கும் போது அந்த 2 4 மிச்சம் 8 அணா மிச்சம்ங்கிறது சின்ன தொகை நினைக்க கூடாது அப்படிங்கிறது பெரியாரிடம் இருந்து அண்ணா கற்றுக்கொண்ட பாடம். இது சிக்கனமா வாழ்வதற்கு. ஆனா வாழ்க்கை பூரா கூடவே இருக்க கணவன் மனைவி 2 பேர் இருக்கும்போது ஒருவர் மிக சிக்கனமாக வாழ்வதும் இன்னொருவர் இல்ல இதுக்கு பேர் சிக்கனம் இல்ல, கஞ்சத்தனம்னு புகார் சொல்வது வழக்கமாயிருது. அப்ப வாழ்க்கை துணையா 2 பேரும் பயணத்தை நடத்தும் பொழுது சிக்கனம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்துருது. இன்னைக்கு தமிழாவில் நான் பேச நினைச்சது, சிக்கனமாக வாழ்க்கை நடத்துபவர் ஒருபுறமும், அது சிக்கனமே எங்களுக்கு சிக்கல்னு சொல்ற வாழ்க்கை துணை மறுபுறமும் பேச நினைச்சோம். சிக்கனம் வாழ விரும்புறீங்க இல்லையா? இவர்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப சிக்கனமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இவர் ஐடில ஒர்க் பண்றாரு, டெக்னாலஜி மூளையெல்லாம் யூஸ் பண்ணுவாரு. அதாவது இப்ப அவசரமா சாப்பிட போயிட்டு இருப்போம், உடனே என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், சர்ச் பண்றாருன்னு நினைப்போம். இவர் என்னன்னா பிரைஸ் கார்டு லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாப்பாரு. மெனு எடுத்து பிரைஸ் கார்டு லிஸ்ட் எல்லாம் பார்த்து திங்க போற 2 இட்லிக்கு 5 ஸ்டார் கொடுக்கணும். அவன் அப்பதான் போய் உட்காருவாரு. 5 ஸ்டாரு, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், புதினா சட்னி எல்லாம் வைக்கணும், காசும் கம்மியா இருக்கணும். இது எங்க போய் நடக்கும்? பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தா போதும், உடனே ட்ரெஸ் வளர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அந்த படத்துல எடுப்பாரு பாருங்க, பெருசா சட்டை, ஒரு 4 டிஷர்ட் இன்னைக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சு மறந்துட்டு வந்துட்டேன். அந்த பையனுக்கு 2.5 வயசு ஆகுது என் குழந்தைக்கு. அந்த பச்சை மண்ணுக்கு ஒரு வாங்கிட்டு வர டிஷர்ட் அவரு போடலாம், அந்த சைஸுக்கு இருக்கு. இது வளர்ற குழந்தையா பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதாவது சிக்கனத்துக்கும் கஞ்சனத்துக்கும் இடையில இருந்து நம்மள பண்ற டார்ச்சர்ல எங்கேயாவது OLXல வித்துட்டு போயிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஆமா, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாரு. இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்றேன். நகை கடைக்கு போயிருக்கோம், நகை எடுக்கணும். ஒண்ணு, நீ நகை செலக்ட் பண்ணும் போது கூட நிக்கணும், இல்ல நீ எடுக்க வேணாமான்னு சொல்லி போயிடணும். உள்ள விட்டுட்டு பையனை தூக்கிட்டு போயிட்டாரு. வீடு பக்கத்துல தான் இருந்தது. பையனை தூக்கிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கே போயிட்டாரு. நானும் போன் பண்ணிட்டே இருக்கேன், எங்கடா ஆளையே காணா, நம்மளும் செலக்ட் பண்ணிச்ச பக்கத்துல. அம்மா ரொம்ப கூட்டமா இருக்கு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்றாங்க. போன் பண்றேன், நான் ரெஸ்ட் ரூம் வந்துட்டேன். இப்ப இப்படி டெக்னிக்கலா ஃபாலோ பண்றாரு. கிளம்பி ரெஸ்ட் ரூமே ஓடிடுறாரு. அந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல நிக்கிறதே இல்ல. நீங்க வாங்கிக்க போறீங்கல்ல, கார்டு அவர்கிட்ட இருக்கு. நான் வேற பர்ஸோட சேர்த்து கொடுத்து அனுப்பிட்டேன் அவர்கிட்ட. மனுஷனை நம்பி கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க என்ன கடைக்குள்ள உட்கார வச்சு வீட்டுக்கு போனீங்க? அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தது. சரி, அங்க அன்னைக்கு அச்சய திருதின்றனால செம ரஷ்ஷா இருந்தது. சரி, வீடு பக்கத்துல தான் இருக்கு, போயிட்டு வந்துடலாம், அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம டைரக்டா போய் செக் பண்ணிட்டு பே பண்ணிடலான்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். லேட் ஆகிறதுக்குள்ள அவங்க செலக்ட் பண்ணி வச்சு போன் பண்ணிட்டே இருக்காங்க, நான் இந்த 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்குள்ளே டென்ஷன் ஆகி அவங்க வெளியே வந்துட்டாங்க. எங்கேயாவது வெளியில போகணும்னு வச்சுக்கோங்களேன் சார், அந்த ஒயிட் போர்ட் பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த ஒயிட் போர்ட் பஸ்ல தான் ஏறணும் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணுவாரு. யாராவது ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னாலும், இருங்க உங்களுக்கு நல்ல பஸ் வரும், அந்த பஸ் வந்தானே நம்ம போலாம் அப்படின்னு ஊர்ல இருந்து வரவங்க. எவ்வளவு வித்தியாசம் ஒயிட் போர்ட் பஸ்ஸுக்கும் அந்த ஃப்ரீ தானே சார்? எங்களுக்குலாம் ஃப்ரீ தானே, அவருக்கு மட்டும் தான் டிக்கெட், மகளிருக்குலாம் ஃப்ரீ தானே, அதனால அது வரும், வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா நம்ம போலாம்ல. எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாருங்க சார். எவ்வளவு நேரம் அழுத்துறீங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? கூட 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 hour, எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணு, வரும், வெயிட் பண்ணு சார். நமக்கு அதை விட தலைபோற காரியம் எதுவும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கும். போய் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல, இருந்து மெதுவா போது இருந்துட்டு பொறுமையா போவோமே. எங்களால வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கணும். எங்க உட்கார்ந்தாலும் திட்டுவாரு, எதுக்கு உட்கார, அவனால நிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அந்த இடத்துல
சார் ஒரு 2 நிமிஷம் அவங்களால நிக்க முடியாது சார். இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு ஒயிட் போர்ட் பஸ் புரியுது, மகளிருக்கு இலவசமா இருக்கும்போது 4 பேர் போனோம்னா 4 பேருக்கு காசு குறைச்சு அது சிக்கணும்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது உட்காரக்கூடாது நிக்கணுங்கிறது இதுக்கு புரியலையே அதுக்கு. சார் அந்த இடம் வந்துட்டு ஹைஜீனிக்கா இருக்காது சார். எவ்வளவு டர்ட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்துருவாங்க. ஓகே, அதனால உட்காரக்கூடாது. அதே மாதிரி ஊருக்கு எங்கேயாவது போகணும்னாலும் அன்ரிசார்ட்ல தான் கூட்டிட்டு போவாரு, ட்ரெயின் புக் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டாரு. ஓகே, வேற யாரு? சண்டைனாக்கா சிக்கன் வாங்கின்னு சொல்லுவேன். இல்ல முட்டை வாங்கிட்டு வந்த சிக்கன் அதிகமாயிடுச்ச வேலை, முட்டையை வாங்கி செஞ்சிடலாமே. முட்டை வாங்கிட்டு சொன்னா அவர் இஷ்டம் தான் சார். நான் சிக்கன் தான் வாங்கிட்டு வரேன், இன்னைக்கு குழந்தைங்க லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா வேணாம் முட்டை வாங்கிட்டு வந்தா காசு மிச்சம் பண்ணலாம்ல. இப்ப விலை வேற அதிகமாகி போச்சு, என்ன பண்ண முடியும்? அதனால சிக்கனே வேணாம், முட்டை செஞ்சிடலான்னு சார். ஆமா சார், அப்படி இருக்கதான் இன்னைக்கு நான் கடன் வாங்காம இருக்கேன் சார். இது வரைக்கும் என் லைஃப்ல கடனே வாங்காது இல்ல சார். கார்ல போறேன்னா அந்த இடத்துக்கு ஆட்டோல தான் போக, ஆட்டோல போற இடத்துக்கு நான் பைக்ல போவேன், பைக்ல தான் போற இடத்துக்கு வந்து நான் சைக்கிள்ல போயிடுவேன். சரி, அதனால சிக்கனுக்கு பதிலா முட்டை. ஆமாங்க, முட்டைக்கு பதிலா வெஜிடேரியன், உருளைக்கிழங்கு பதிலா கட்ட வரல. அப்படியா? ஆமா சார். 1 2 சார், எத்தனை சொல்றது? காலையில பால் பாக்கெட் வாங்குறதுல இருந்து நைட்டு வரைக்கும் எல்லாமே சிக்கனம் தான். உதிரிப்பு வாங்கி கட்டிக்கோங்க. இல்ல டைம் ஆச்சுன்னா நான் எப்ப சார் இங்க ஷோக்கு வரும்போது கட்டிட்டு இருக்க முடியுமா? அதுல 20 ரூபா லாபம் இல்ல அப்படிம்பாங்க. சார் அங்க ஒரு முளை 40 ரூபா 50 ரூபா சொல்றாங்க சார். இது பாக்கெட்னா 20 ரூபா, 3 முளை வரும்ல சார். எது சார் லாபம்? அப்ப நீங்க கட்டி கொடுக்கணும் வாங்கி. எனக்கு கட்ட தெரியாது, நீங்க தான் கட்டணும். எனக்கு புரியல. ஒவ்வொரு உங்களுக்கு சமைக்க தெரியாது, அவங்க சமைக்கணும். உங்களுக்கு பூ கட்ட தெரியாது, உதிரி பூ வாங்கி கொடுப்பீங்க, அவங்க தான் கட்டிக்கணும். நல்ல வேளை Dress வாங்கி கொடுக்குறாரா பஞ்சா கொடுக்குறாரா? சார் அதுவும் பார்த்தா சார் வாங்கி கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு சாரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த Dress பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல உங்ககிட்ட தான் நிறைய சாரி இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் கட்டி முடியாதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். சார் அவங்க கிட்ட 100 சாரீஸ் இருக்கு. மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 5 சாரி கூட கட்டிருக்க மாட்டாங்க சார் அவங்க. ஆனா வந்து சாரீஸ் எடுப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி சுடிதார் தான் போடுவாங்க. ஆனா சாரி வேணும்னு கேட்பாங்க. 100 சாரி வச்சுட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. இது கட்டவே இல்ல. 100 வச்சிருக்காங்க. 100 சாரி வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுங்க சார் கல்யாண டைம்ல. இவர் வந்து எனக்கு கல்யாணம் வாங்கி தரல. 100ல எத்தனை நீங்க வாங்கி கொடுத்தது? நான் ஒரு 3 சாரி வாங்கி கொடுத்திருப்பேன் சார். 3 தான் சார் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் 97 சாரி தான் இருக்குல்ல, அதை கட்டி முடிங்க சார். அது எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுங்க சார், அது இவர் வாங்கி தரல. இவர் தனியா 100 வாங்கி கொடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கோ. கண்டிப்பாங்க சார். சார் அப்ப அம்மா வாங்கி கொடுத்தது அமௌண்ட் இல்லையா சார்? ஃப்ரீயா? அவங்க வெளியில போவாங்க சார், ஆனா காசே எடுத்துட்டு போக மாட்டாங்க. 1 ரூபா கூட பாக்கெட்ல இருக்காது. இப்ப கூட கேளுங்க, காசே இருக்காது அவங்களுக்கு. எடுத்துட்டு போனா செலவாயிடுமா, அது வாங்கணும்னு தோணும். காசு எடுத்துட்டு போனா வாங்கணும்னு தோணும். அதனால காசே எடுத்துட்டு போலன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ என்ன சார் வச்சிருக்கீங்க பையில? அவ்வளவு இருக்கு, அவர் ஒண்ணுமே இருக்காதுங்கிறாங்க. கண்ணாடி, பேனா என்னுடைய ஐடென்டி கார்டு இருக்குங்க சார். ஐடென்டி கார்டா? ஆமாயா. வேற வேற ஒண்ணு இருக்காது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க சார். எங்கேயும் போக மாட்டாங்க, டீ குடிக்க மாட்டாங்க, காஃபி குடிக்க மாட்டாங்க. வெளில போனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு போனா கூட நான் போக மாட்டேன். ஏங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியிலயும் போக மாட்டாங்க. நம்ம எங்க வீட்டு வெளியில கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க வேகமா. நம்ம எதுவும் கேட்க முடியாது அவங்க கிட்ட. எங்க நான் ஏதாவது நம்ம ஒரு செயல் செய்யணும்னா கொஞ்சம் நம்ம வேகமா போனாதான் ஒரு பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து செய்யும்போது பஸ்ஸை பிடிக்கிறது பொட்டாட்டியோட சேர்ந்து தானே பஸ்ஸை பிடிக்கணும் சார். ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம் சார். ஆர்டர் பண்ணா டெலிவரி சார்ஜ் வருமா வராதா சார்? வரும் தானே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போய் வாங்கிட்டு வா. ஏமா இல்லம்மா, இங்கிருந்து நான் வண்டி எடுத்து போனா 100 ரூபாய் பெட்ரோல் ஆகும் இல்லையா, அந்த 100 ரூபாய் தான் டெலிவரி சார்ஜ். இல்ல நீ போ. அந்த மாதிரிலாம் கணக்கு பார்ப்பாங்க சார். இது கூட ஒரு மேரேஜுக்கு நம்ம போனாங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போறோம், ஒரு கேரி பேக் எடுத்து போகல, அந்த கேரி பேக் மடிச்சு எடுத்துட்டு வருவாங்க சார் அவங்க. அதை எடுத்து வந்து என்ன பண்ண போறாங்க, இப்போ ஒரு தட்டு சீர்வரிசை தட்டுலாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, வாங்கிட்டு போவோம். அந்த தட்டை அவங்க வீட்டுல வச்சுட்டு தட்டை கேட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. தட்டை கொடுத்துருங்க நீங்க அப்படின்வாங்க. எனக்கே ஒரு மாதிரி அங்க ஆக்வர்டா இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் சார். ஏமா அதை வச்சுட்டு தான் வாயாமாண்ணா, ஏங்க நம்ம அடுத்தது வாட்டி எடுத்து போனோம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஆமா சார், நமக்கு இல்லைன்னா யார்கிட்ட போய் சார் கேட்க முடியும்? ஒரு 8000 ரூபாய் சாரி பாப்பாங்க சார். 8000 ரூபாய் சாரி பாக்குறாங்கன்னா பார்த்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பாங்க, இதே மாதிரி 1000 ரூபாய் சாரி பாருங்க. 8000 ரூபாய் சார் 8000 மாதிரி தான் சார் இருக்கும். 1000 ரூபாய் சார் 1000 ரூபாய் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி எடுங்க, அதே டிசைன்ல எப்படி சார் எடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. அவங்க அதை எடுக்க சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வரல சார். அதே சாரி நானும் கூட தான் போறேன். அங்க பிச்சைக்காரின்னு கேட்பாரு சார், யாரு இருக்காங்கன்னா பார்க்க மாட்டாரு. சரி உனக்கு வேணும் நீ போய் உட்காருன்னுடுவேன் நானு. நீ அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நான் 8000 வச்சுட்டு என்னோட ரேஞ்ச் 1000 1500 இல்லன்னா மேக்ஸிமம் 2000 சார். போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. லுக்கு விடுவாரு, இதெல்லாம் ஒரு சாரி, இதெல்லாம் கட்டுறியன்னு. வீட்டுக்கு வந்து அதே பிச்சைக்காரி அதே சாரி தான் சார் கட்டுவேன். நல்லா இருக்கேம்மா
அப்ப இப்ப மட்டும் எப்படி நல்லா இருக்கு உனக்கு? இப்ப எப்படி பிச்சைக்காரி வீட்டுக்காரியானா? நல்லா இருக்கமான்னு சரி சார் அவங்க கிட்ட அந்த வாங்கியாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமே. இல்லனா பிரச்சனை தானே சார். ஓகே அப்படியே சொல்லி நல்லா விட்டுருங்க. இருக்கா சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. நல்லா தான் சார் இருக்கு. அங்க பா சொல்லுங்க. என்ன பா சொல்றீங்க? நல்லா தான் சார் இருக்கு. சொல்ல முகம் நல்லா இல்லையே சார். நம்ம சொல்றதை எடுத்துக்க இந்த மாட்டேன். எக்ஸ்பிரஷனோட நல்லா இருக்குன்னு சொல்ற ஆள் இப்பதான் நான் பாக்குறேன். அதோட மாலுக்கு போவோம் சார். நீங்க இப்படி அதட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. சார் சார் இப்படிதான் சார் லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படியே தான் போயிட்டு இருக்கு சார். என்ன பண்றாங்க? நைட்ல ஏசி ஆஃப் பண்ணிடுறாங்க. கேளுங்க சார். நான் ஃபுல்லா நான் பண்ற பிசினஸ் வந்து ஃபுல்லா வெளியில வெயில்ல நல்லா சுத்துறேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நிம்மதியா நைட்டு சாப்பிட்டு அந்த தூக்கம் தான் நம்மளுக்கு நிம்மதியே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு ஏசி ஆஃப் பண்றாங்க. அப்புறம் முழிச்சிருவீங்க மறுபடியும். மறுபடியும் நான் ஏசி மறுபடியும் ஆன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. இது நைட் எல்லாம் இது எனக்கு ஒரு வேலை சார். இப்போ அது இந்த 1.5 மாசமா நான் படாத அவதியே இல்ல சார். சார் 500 யூனிட் மேல போனா அமௌண்ட் எவ்வளவு சார்? டபுள் இல்லையா சார்? ஆஃப் பண்ணி போட்டா கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? அது கரெக்ட். நீங்க ஆஃப் பண்ணுவீங்க போடுறதுக்கு தூங்குறதுல எதுக்கு எப்படி போடணும்? இருந்தாலும் நைட்ல வந்து 2-3 ட்ரிப் எழுந்துப்பாங்க. அப்ப இதுக்கு எழுந்துதான் இருக்கட்டும். மிச்சம் தானே சார். 1000 கட்டுறதுக்கும் 2005 கட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? 17 வருஷத்துல எனக்கு வீடு வாங்கணுங்கிறது பெரிய பெரிய கனவு சார். இவங்க பண்ற செலவுல என்னோட இதுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா 2 வருஷத்துல வாங்கிடலாம் சார். எப்படி ஒத்துழைக்கிறது? ஏசி போடாம தூங்குறது இல்ல சார் கொஞ்சம் மிச்சம் நம்ம ஆஃப் பண்ணி போடுங்க. நைட் ஃபுல்லா போனா 10 யூனிட் ஓடுறதுக்கும் ஆஃப் பண்ணி போனா 5 யூனிட் ஓடுறதுக்கும் மிச்சம் தானே சார். ஓடிதான் வீட வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பா சார். ஆஃப் பண்ணாம ஓட்டுறதுனால வீட வாங்க ஆமா முடியல. சார். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 17 வருஷம் ஆகுது சார். 17 வருஷம் சொல்லி வீடு வாங்க மாட்டேங்கிறாரு. ஆமா சார். இதே மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தா போன் நம்ம வச்சிருக்கோம் சார். ரிப்பேர் ஆனா என்ன சார் பண்ணுவோம்? நீங்களா ஆனா இருந்தாலும் ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணுவோம் இல்ல ரிப்பேர் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டு வேற போன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த போனை வேணான்னு யாருன்னா கொடுப்பாங்க பாருங்க. அவங்க அதை ரிப்பேர் பண்ணி 5 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க சார். நான் அதை பார்ப்பேன். கேட்டா சிரிப்பாங்க. சார் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். ஒரே ஒரு தடவை தான் படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காருங்க சார். இப்ப வந்து ஆக்டர் விஜய் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். பீஸ்ட் படம் வந்திருக்கு கூட்டிட்டு போங்கன்னா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுமா டிவில போட்டுருவாங்க இல்லைன்னா ஒரு 2 மாசத்துல போன்ல வந்துரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாருங்க சார். இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ சினிமா தேட்டர் கூட்டிட்டு போறதுல பிரச்சனை இல்லை. அங்க போற எக்ஸ்பென்ஸ் தான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா அங்க போனா ஐஸ்கிரீமு பாப்கார்னு எல்லாமே பிரைஸ் ரொம்ப எச்சு. சோ அங்க போறதா பிரச்சனை. வேற இதுல எல்லாம் சிக்கனமா இருக்கீங்க. ஒரு இந்த 2 வருஷத்துல ஒரே தடவை தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காருங்க சார். அதான் ஆஃபர்ல வாங்கி கொடுத்தாருங்க சார். சாரி கட்டினா அழகா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா வாங்கி தர மாட்டாங்க. அப்பா அம்மா வாங்குவாங்க. அவங்க ரசிக்கிறதுக்கு நம்ம பொண்ணு அழகா இருக்கணும்னு அவங்க வாங்கி தருவாங்க. சாரி கட்டினா அழகா இருக்கும். வருஷத்துக்கு 3 சாரி கூட வாங்கி தர மாட்டாங்க சார். வருஷத்துக்கு 3 சாரி கூட வாங்கி தர மாட்டாங்க. 7 வருஷத்துக்கு 3 அங்க 17 வருஷம் 23. ஆமா புடவை கட்டினா அழகா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஒரு வைஃப் என்ன ஆசைப்படுவாங்க சார்? ஹஸ்பண்ட் கையால வாங்கி தர புடவை கட்டணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அம்மா வாங்கி கொடுக்கறது இருக்குல்ல அதுவே இன்னும் ஸ்டிச் பண்ணலைங்க சார். தலை தீபாவளிக்கு அம்மா கொடுத்த 2 இது சுடி வாங்கி தந்தாங்க சார். இன்னும் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கலைங்க சார். இல்ல ஆக்சுவலா சாரி வாங்குறது ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்கு பிளவுஸ் தைச்சு கொடுக்கறதா ப்ராப்ளம். அவங்க எப்பவுமே வந்து பின்னாடி அந்த இது வச்சுதான் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சா தப்பாங்க. சாரின்னு எடுத்து அதெல்லாம் வச்சாதாங்க சார் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் போகும்போது அழகா போகணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு கொடுத்தாதான் அழகா இருக்கும் சார். அதோட மினிமம் காஸ்டே 1200 ஆயிடும் அந்த பிளவுஸ் தைக்க. சோ அதனால சாரி வாங்கினாதானே அது பிரச்சனை. அதுக்கு ஒரு ஆஃபர் சொன்னேன் சார். 2 சாரிக்கு ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ற மாதிரி வாங்கிக்க நான் பண்ணி தரேன். எல்லா ஃபங்க்ஷனும் கட்டிட்டு போக முடியுமாங்க சார்? இப்படியே தாங்க சார் சொல்றாரு கேட்டா. ஆஃபர் அவங்க எடுத்துக்கல. அது நீங்க வச்ச ஆஃபர் குடும்பத்துக்குள்ள. ஆமா சார். ஓ அப்படி பல ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவீங்க நீங்க வீட்ல. வேற என்ன ஆஃபர்ல அனௌன்ஸ் பண்ணுவீங்க? 2 வீலர்ல போக மாட்டோம் சார். 2 வீலர்ல போக மாட்டோம். பஸ்ல தான் போவோம். சோ அது எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகும். நாட் பெட்ரோல் காஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் டயர் அதனால வந்து அது ஓவராலா போறதுனால பஸ்ல தான் போவோம். எங்க இருந்தாலும் வச்சிருக்கேன் சார். ஏன்னா வேலைக்கு வேணும் சார். ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாருங்க சார். என்ன கூட்டு போக மாட்டாருங்க சார். என்ன சார் நீங்க வேலைக்கு போறது காசு தானே. அது பஸ்ல போலாம்ல. சம்பளத்துல ஆட் ஆயிக்கும் சார். எது ஆட் ஆயிக்கும்? பெட்ரோல் அலவன்ஸ். சரி சார் கேக்குறேன் நான் பைக்ல வரணும்னு. என்ன சார் பைக்ல போக இல்ல சார் என்னோட உங்களுக்கு ஃபாலோ அப் சார். இல்ல சார் ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஆபீஸ்ல. நீங்க நடந்து போனாலும் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல சார் கொடுக்க மாட்டாங்க. பாப்பாங்க சரி பாப்பாங்களா? ஆமாங்க சார். நான் ஃபாலோ போற பொறுத்து தான் பெட்ரோல் அலவன்ஸ். ஓ அந்த மாதிரி இப்ப அவங்க அப்பா ஏதாவது அலவன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா பரவாயில்ல பைக்ல ஏத்திருப்பீங்க அவங்கள. இல்ல பஸ்ல போகும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், பேசலாம். அதனால மேரேஜ் ஆன புதுசுல அவுட்டோர் போலான்னு சொன்னாங்க சார். பக்கத்துல எங்காவது போயிட்டு வந்துடலாங்க. ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருமா ஊட்டி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். 2 வருஷத்துல இதுதான் லாங் டிரைவிங் சார். இதுவரை எங்கேயுமே கூட்டு போனது இல்லைங்க சார். உனக்கு என்ன ஆசை? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதானே நான் ஒரு நாள் லீவ் போடுறேன்னு சொல்லுவாருங்க சார். 2 வருஷத்துல 2 தடவை லீவ் போட்டு கூட இருந்திருக்காருங்க சார். இல்ல அதுக்கு காரணம் கொரோனா ஒரு ரீசன் அலோவ் பண்ணல.
ப்ளஸ் வந்து அந்த டைம்ல அப்புறம் இப்பதான் கிடைச்சது இந்த ஷோ மூலமா. சரி ஒரு லாங் இது போலான்னு இப்ப சொல்லி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி ஒரு 1.25 மணி நேரம் தான். அதுக்கு போகாம லாங் போறேன், அங்கிருந்து நான் சென்னை கூட்டு வந்துக்கிறீங்க. இதை வச்சு ஒரு 2 இயர்ஸ் கடத்தில சார், சென்னை வரைக்கும் போயிருக்கோம்ல. தெளிவா பிளான் பண்றாருங்க சார். ஏன் சார் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு ஏன் சார் 2 வருஷம் போல? சார் இல்ல கொரோனா ஒரு ரீசன் சார். கொரோனா நடுவில் 3-4 தடவை திறந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துல நான் ஏதோ அவங்க ஊட்டிக்கு போகணும் என் திருநெல்வேலியில இருந்து வரீங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறக்கே உங்களுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு சார். இன்னும் போல இல்ல சார், இன்னும் போல சார். இப்ப நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் நேரம் ஊட்டிக்கு தான் வாங்கணும் சார் இங்கிருந்து. சார் இங்க வரக்கே 2 நாள் லீவ் போடுங்க, நான் இன்னும் சென்னை போனதுல நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா 1 நாள் போகுது, சென்னையில என்னமா இருக்கு அப்படிங்கிறாருங்க சார். சரி, உங்களுக்கு இப்ப சென்னையில இருக்க பீச்சுக்கு போகணுமா மாலுக்கு போகணுமா? ஷாப்பிங் மாலுக்கு போனாலே வேஸ்ட் தாங்க சார், எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, சும்மா சுத்தி பார்த்துட்டு தான் வரணும் சார். அதுக்கு சும்மா சுத்தி பாக்குற பீச்சுக்கே போயிடலாம். ஆமாங்க சார். பீச்ல போய் தான் வாங்கி கொடுக்குற திட்டத்தில் இருக்கீங்களா இல்லையா? சார் சுண்டல் மட்டும்தான் சார், ஐஸ்கிரீம்ஸ் கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது. வரமாத சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாருங்க சார். அங்க போய் தண்ணி சேராம போயிருச்சுன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிரும், அதனால ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டாருங்க சார். இவங்க என்ன பண்றாங்க சார், 10 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதை 10 பேருக்கு போட்டு கொடுப்பாங்க, கண்டிப்பா போட்டு கொடுப்பாங்க. 10 பேருக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாருமே டீ காஃபி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ போற டீ காஃபி குடிக்கவே முடியாது. ஆமா. இன்னொரு விஷயம் சார், லைட் ஃபேன் டிவி ஏசி எல்லாம் போட்டு வச்சிருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க, 2 டைம் ஆஃப் பண்ணுவாங்க. சரி 3 டைம் நம்ம போறோம் கெஸ்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் டைம் என்ன பண்ணுவா, வாங்க மாடிக்கு போலாம், நல்லா இருக்கும், இந்த ஏரியா பார்க்க நல்லா இருக்கும், அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், அப்படி காத்து வாங்கிட்டு இருக்கலான்ட்டு. அப்புறம் தான் இந்த பிளான் தெரிஞ்சு கரண்ட் பில் மிச்சம்னா லைட் எல்லாம் போட விட ஃபேன்லாம் போகும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மேல போயிருக்கு. எல்லாரையும் மொட்டை மாடி கூட்டு போயிடுறாங்க சார். யாரா ரிலேஷன் வந்தாங்க மொட்டை மாடி கூட்டு போயிடுறாங்க. மொட்டை மாடி கூட்டு போயிடுவா சார். அங்க கூட்டு போய் நட்சத்திரத்தை பாரு, நிலாவை பாரு, எத்தனை நிலா இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்றது. இவர்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப சிக்கனமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? சார் எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. இப்பதான் ஏசி வாங்கியிருந்தோம், அந்த ஏசி போடவே விட மாட்டாரு சார். அதை கேட்டா கரண்ட் பில் அதிகமாகுதுன்றாரு. ஏசி போடு என் பையன் கெஞ்சுவான் சார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஃபேனுக்கு நேரம் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியில போட்டு இப்ப பாரு சில்லு சில்லுன்னு காத்து வருது அப்படின்றாரு. ஏசி போட்டுக்கிறாங்க சார், அவங்க ப்ராப்ளம் இல்ல. ஏசி ஒரு 50 மினிட்ஸ் ஓடனே பெட்ஷீட் போட்டு மூடிக்கிறாங்க சார், ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கெட்ல இருக்கு, நான் அங்கே நின்னுட்டேன். பக்கெட்ல தண்ணி வச்சு ஐஸ் போடுறது இருக்குல்ல, பையன் ஐஸுக்குள்ள உட்காரணுமா வெளியே உட்காரணுமா? ஃபேன்ல கூலிங் ஆயிடும் சார் அப்படியே ஃபுல்லா. அது புரியுதுப்பா எனக்கு. சம்பந்தப்பட்ட பையன் இருக்கான் பாரு, அந்த பையனை உள்ள வைக்கணுமா வெளியே வைக்கணுமா? வெளியே தான் சார். ஓ வெளியே தானே, வெளியே இருந்தாலே குளு ஆகுமா? அது இல்ல சார், நான் சொல்ற ரீசன் என்னன்னா, நீங்க ஏசி போடுறீங்க ப்ராப்ளம் இல்ல சார், ஒரு 15 மினிட்ஸ் ஆனோன்னு ஃபுல்லா எல்லாருமே பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க சார். அது ஏன் சார் ஏசி போடணும்? ஃபுல்லா கூலிங் ஆயிடுது, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதுதான் சொல்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி உனக்கு அனலா இருக்க சொல்ல நம்ம ஏசி போட்டுக்கலாம் சொல்றோம், அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் அவங்க. சார் அப்படியே ஏசி போட மாட்டாங்க சார். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம்லன்னு தம்பி. இல்ல சார், அப்படியே திருட்டுத்தனமா ஒரு வேலைக்கு போகும்போது ஏசி போட்டுரும் சார், கண்டுபிடிச்சிட்டாரு சார். அவர் அதிர்ச்சியில இருக்காரு. நம்ம வீட்லயும் பக்கெட்ல வாளி வச்சு ஐஸ்கிரீம் கொட்டு வாழை நம்ம போட்டாட்டி அனாவசியமா சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஓகே, வேற என்ன செய்யறாரு சார்? திருட்டுத்தனமா ஏசி போட்டோம் சார் நாங்க, அது கண்டுபிடிச்சிட்டாரு. வந்து நான் சாதிக்கிறேன், போடவே இல்ல. திருட்டுத்தனமா போட அவர் இல்லாதப்ப வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மதியானத்துல நாங்க ஏசி போட்டுக்கோம் சார். அது கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படின்னு பார்த்தா பைப்புல டெய்லி வந்து மீட்டர் செக் பண்ணிட்டு போறாரு சார். ஒரு நோட்டு ஃபுல்லா டெய்லி என்ன மீட்டர், காலையில வேலைக்கு போகும்போது கணக்கு வச்சுப்பாரு சார், வரும்போது கணக்கு வச்சுப்பாரு, ஏசி போடும் போது எழுதி வச்சுப்பாரு, ஏசி ஆஃப் பண்ணும் போது எழுதி வச்சுப்பாரு. எதுக்கு தான் பண்றாருன்னு எங்களுக்கும் தெரியல சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் வருதுன்னு தெரியணும்ல சார். அதைத்தான் வாசு ஒரு தடவை வந்து அரசாங்கத்துல இருந்து நோட்டு போட்டு எழுதுவாங்கல்ல சார், நீங்க ஏன் சார் எழுதுறீங்க? நாங்க நோட் பண்ணி வச்சிருப்போம் சார், டெய்லியும் மினிமம் 10 யூனிட்டுக்குள்ள ஓடணும் சார். ஓ, ஒரு நாளைக்கு 10 யூனிட் கணக்கு வச்சிருக்கீங்க? ஆமா சார், 500 யூனிட் மேல போனா அமௌண்ட் டபுள் ஆகும் சார். அதனால 10 யூனிட்டுக்குள்ள ஓச்சுன்னா 500 யூனிட்டுக்குள்ள சமயம் இது பண்ணிடலாம். 10 யூனிட் 300 தானே சார் ஓடும்? இல்ல 2 மாசத்துக்கு யூனிட் எடுப்பாங்க சார். ஓ அப்படி ஒரு அப்ப அப்படினா கூட போகுது. ஒரு நாளைக்கு கரெக்ட்டா 490 480 வந்துரும் சார். ஓகே, 500 வர. ஆனா அதுக்குள்ள மெயின்டெய்ன் பண்ண முடியுது உங்களால? ஏசியை போட்டு பண்றோம் சார். பண்ணுவீங்க. அப்போ ஒருவேளை கடைசி இன்னும் மீட்டர் கணக்கு எடுக்கிற ஒரு 3 நாள் இருக்கு, 4 நாள் இருக்கு, 480 தொட்டுட்டோம் அப்படின்னா மெயின் ஆஃப் பண்ணிடுவீங்களா? சார் பண்ணிருக்காரு சார். அது கூட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சார். கொஞ்ச நேரம் பண்ணிருக்காங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சார். அங்கதான் தங்குவேன் நான் ஒரு நேரம் அம்மா வீட்டுல. சரி காலையில பக்கம் தான், ஒரு 10 வீடு தான் தள்ளி எனக்கும் ஹஸ்பண்ட் வீடுக்கும் அம்மா வீடுக்கும். சரி என்ன பண்றாரு காலையில, சரி எழுந்து வந்து அவருக்கு ஆபீஸ் போகணுமே சொல்லிட்டு வருவேன் சார். வந்து பார்த்தா ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது சார். தூங்கி இருப்பாரு சார். கேட்ட கரண்ட் பில் வச்ச பார்த்துட்டாரா, நைட்டு ஃபுல்லா அப்படிதான் தூங்கி இருக்காரு. சரி என்ன ஒரு வாட்டி கூட தியேட்டர் கூட கூட்டு போனதில்ல சார், 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. மால் இவங்க எல்லாம் சொல்றாங்க மாலுக்கு போயிருக்கேன், ஹோட்டலுக்கு போயிருக்கேன்னு. டக்குனு திரும்பி பார்த்து கும்பிடுங்க.
நமக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் அது கூட கூட்டு போனது நமக்கு 2 கிடையாது. வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஒரு முறை பூ வாங்கி கொடுத்தது கிடையாது. அவ்வளவு கஞ்சம் பண்றாங்க சார் அவங்க. சார் விருப்பம் நம்ம அமௌண்ட் குத்துறோம் சார். வீட்டுல தான் இருக்க போது நீங்க பூ வாங்குறதுல அவங்க வாங்கிக்கணும்ல சார். நான் போயிட்டு வரது டைம் ஆயிடும் சார். நான் வரது 8 மணி ஆயிடும். இது வரைக்கும் எனக்கு இந்த சென்னையில மால் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சென்னையில தான் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனா இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட நம்ம மால் கூட்டு போனது கிடையாது. எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சார். கல்யாணம் ஆகி இது வரைக்கும் அவர் ஷர்ட் அவர் எடுத்து நல்ல நாள் ஒரு தீபாவளி பொங்கல் வருதுன்னா அவர் எடுக்கவே மாட்டார் சார். ட்ரெஸ் பழசு தான் போட்டு போற அன்னைக்கு கூட காசு மிச்சப்படுத்துறாராம். சார் எனக்கு புதுசா ட்ரெஸ் போடணும் விருப்பம் இல்ல சார். இல்ல சார். அவங்களுக்கு விருப்பம் பண்ணா அவங்க வாங்கி தரேன் சார். நான் வேணாம் இல்லையே சார். அவங்களுக்கு வாங்கி தரேன். வாங்காம இருந்தா தான் சார் தப்பு. நான் போட்டுக்க மாட்டேன்னா எனக்கு விருப்பம் இல்ல சார். ஆனா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு, ஒன்றும் குழப்பம் இல்ல. எங்களுக்கு வாங்கி கொடுக்கறது கூட என்ன சார் ரொம்ப காஸ்ட்லியாவா வாங்கி கொடுக்க போற? 200 ரூபாய் சுடிதார் வாங்கி இல்ல கொடுப்பாரு சார். இப்ப ஒரு 2000 ரூபாய் எடுத்து போறோம் சார் பட்ஜெட். என்ன அவங்க எடுக்குது பாத்தீங்கன்னா 1800 கிட்ட வந்துரும். மீதி 200 இருக்கும். அதை வச்சு நாங்க என்ன சார் பண்றது? அதனால தான் சார் நான் வாங்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்ல சார். அவர் 10 வருஷம் நான் பார்த்ததுல வாங்கினது கிடையாது. நான் கெஞ்சி கேட்பேன் வாங்க சொல்லி. 200 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கும்ல, அதை வாங்கிக்கலாம் இல்லைங்க? அது மாதிரி சார் 200 வாங்கிப்பேன். ரூபாய் சட்டையை பேரம் பேசிட்டு இருப்பாரு சார். 100 ரூபாய்க்கு தரியா வேற எதெல்லாம் குறிச்சு வச்சிருக்கீங்க நீங்க? எலக்ட்ரிசிட்டி பில் மாதிரி சார். அவங்க டெலிவரி வேலை பாக்குறாங்க சார். காலையில இப்ப 9 o'clock சாப்பிட்டு போவாங்க சார். இப்போ ஒரு நேரம் 6 o'clock ஆயிடும். நிறைய டெலிவரி பேக்கேஜ் இருந்ததுன்னா 6 o'clock தான் வரும். வீட்டுக்கு வந்து தான் சார் சாப்பிடுவாரு. அவ்வளவு ஹோல் டேவும் சாப்பிடாம தான் சார் இருப்பாரு. கேட்டா காசு மிச்சம் பத்துறாராம். இல்ல சார் நான் சாப்பிடாம இருக்கனால தான் சார் அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறாங்க. நான் வீட்டுல வந்து வேஸ்டா போகல சார். இப்ப ஒரு கிலோ அரிசி பாத்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா விக்குதுன்னு வச்சுங்க சார். சேஞ்சி வைக்கிறேன் வேஸ்டா போயிடும். அதை நான் சாப்பிடணும்ல சார் எப்படியா இருந்தாலும். அதுக்காக நான் வெளியே ஒரு 50 ரூபா ஊத்து சாப்பிட்டேன்னா வேஸ்டா தேவையில்லாத அமௌண்ட். வயிற்றுக்கு தானே சார் உழைக்கிறாரு. அதே மதியானம் ஏதோ ஒரு மோர் வாங்கி குடிச்சா கூட பரவாயில்ல சார். அது மோர் வாங்கிட்டா காசு செலவாயிடுமா? அந்த மோர் என்ன விலை இருக்குன்னு எனக்கு அது ஒரு 10 ரூபாய் இருக்கும். அது காசு செலவாயிடும். ஓகே. இப்ப நீங்க எல்லாம் சிக்கனமா திட்டமிட்டு ஒண்ணு வாழ்றீங்க இவர்களுக்கு சேர்த்து. ஆனா அவங்க போய் ஒரு செலவு பண்ணிட்டு வர்றாங்க எங்கேயாவது போய். அப்படி அவர்கள் பண்ணிய ஒரு செலவு எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி தர்றதா இருந்துச்சு. இதுக்கு போய் இவ்வளவு செலவா, இதுக்கு போய் இவ்வளவு காசை கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து பகீர்னு இருந்துச்சு. அப்படின்னா அப்படி இவர்கள் பண்ண செலவுல எதை சொல்லுவீங்க? அவர் வந்து நாங்க வந்து லவ் மேரேஜ். அவர் வந்து எங்க வீட்டுல டிராயிங் வரைஞ்சிருக்காரு. எங்களோட லவ் ஸ்டோரியை வரைஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து 1 lakh செலவு பண்ணாரு. அது கொஞ்சம் வீட்லயே வரைஞ்சிருக்காருன்னா வீட்டுல செவத்துல வரைஞ்சு வச்சிருக்காரா? சார் ஃபர்ஸ்ட் சந்திச்சதுல இருந்து அவங்க வீட்டுல பிரச்சனையாதுல இருந்து அதுக்கப்புறம் நாங்க திருட்டுத்தனமா எங்க வெளியே போனோங்கிறதுல இருந்து அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கோங்கிற வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். எவ்வளவு ரூபா கொடுத்து வரைஞ்சீங்க? அது ஒரு 1,30,000 ரூபா ஆச்சுங்க சார். அது வரைஞ்சு முடிக்கிறதுக்கு? ஆமாங்க சார். அது 30 நாள் டைம் எடுத்துட்டாங்க சார் வரைஞ்சு முடிக்கிறதுக்கு. அது வரைஞ்சு முடிச்சு போனா என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃப்? அப்புறம் தான் அந்த ரூமுக்குள்ளேயே போறதில்ல சார். அவர் என்னோட பர்த்டேக்காக செலவு பண்ணார் சார். ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்பதான் என்ன மீட் பண்ணி அவங்க. அப்ப என்கேஜ்மெண்ட்டும் ஆகல எங்களுக்கு. ஒரு 2 lakhs கிட்ட செலவு பண்ணாரு. அதுல எதுவுமே யூஸ் பண்ற பொருள் இல்ல. ஒரு OnePlus மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதுவும் எனக்கு தேவையில்லாத. என்கிட்ட கேட்டிருந்தா வேணானே சொல்லிட்டு இருப்பேன். அது வெறும் எனக்கு 10,000 மொபைல் வாங்கி கொடுத்து அது 1 year கூட வரல, உடச்சிட்டாங்க அவங்களே. அவங்க வாங்கி கொடுத்த ஒரு நெய் பாலிஷ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எதுவுமே யூஸ்ஃபுல்லே இல்ல சார். அது எதுக்கு ஒரு 2 lakhs? 2 லட்சம் ரூபாய்க்கு செலவழிச்சாரா? ஆமா. என்னெல்லாம் வாங்கினாரு 2 லட்சம் ரூபாய்க்கு? ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், ஐலைனர், ஐ ஷேடோ எல்லாமே, ட்ரெஸ், கேக்கு, மொபைல், அப்புறம் வந்து ஹெட்போனு, அப்புறம் அதுக்கு தனியா ஒரு சார்ஜரு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பரு, ஹேண்ட்பேகு, பர்ஸு, அப்புறம் ஒரு மினி பர்ஸு, அப்புறம் வந்து மேஜிக் கப்புன்னு ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் இயரிங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு, அப்புறம் பூவு, ஸ்வீட்டு, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க சார். பைபிள்ல எப்படி இம்ப்ரெஸ் பண்றது தெரியாம எல்லாத்தையும் வாங்கிரும் நினைச்சு முடிவு பண்ணி வாங்கியிருக்காரு. எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரியல. கரெக்டா சார்? சார் அப்படிதான் சார். இப்போ அவங்களுக்கு எதை பிடிக்கும் அப்ப எனக்கு அதிகமா தெரியாது சார். எல்லாத்தையும் வாங்கு. ஆனா அவங்க ஏஜ் அப்ப 25th சார். சரி 25th பொருள் வாங்கணும், எல்லாம் கொஞ்சம் பிராண்டா இருக்கட்டும் எல்லாமே பிராண்டாவே வாங்கினேன் சார். அது எடுத்துமே கொடுத்தா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும்னு பார்த்தா அதை பார்த்துட்டு என்ன திட்டதான் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய நண்பர்களோடு இருக்க பழக்கத்தை எப்படி சமாளிக்கிறீங்க? நம்ம திருப்பி செய்யற அளவுக்கு தான் நான் செலவு அவங்க கிட்ட எதிர்பார்ப்பேன். அவங்க 10 ரூபா செலவு பண்றாங்க, நான் 10 ரூபா செலவு பண்ணணும். அது மாதிரி தான் நான் லிமிட்டா அவங்க 100 ரூபாய் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வர மாட்டேன். வேணான்றுவீங்க? சாப்பிட மாட்டேன், எனக்கு வயிறு சரியில்லை, அது மாதிரி அதை சொல்லிடுவேன். இல்ல அந்த இடத்தை விட்டு நான் வந்துடுவேன் முன்கூட்டியே. தவிர்த்துருவீங்க அந்த இடத்தை? ஆமாங்க. ஓகே. வேற சார் நாங்க ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் பசங்களாம் இருக்கும்போது படப்பில் இருந்தோம். படப்பில் இருக்கும்போது வாடகை ரெண்ட் அதிகமா இருக்குன்ட்டு நாங்க காஞ்சிபுரம் ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன்னா இங்க செட் பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம், எல்லாருமே கஞ்சத்தனமா தான் இருப்போம். அதனால இப்போ தாம்பரத்துல அவரே சொல்லிடுறாரு கஞ்சத்தனமா தான் இருப்பாரு. ஆமாங்க சார். சொந்தக்காரங்களே எச்சு கேட்டு காக்கா வரட்ட மாட்டாங்களா உங்க மச்சான் அப்படின்னு தான் சார் சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க சார். வர்ற கஷ்டத்தை நம்ம தான் சார் பாக்குறோம். சரி எல்லாரும் காசு வச்சுட்டு செலவு பண்றாங்க சார். இந்த பொங்கலுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்துட்டா சார். யாரு? என் ஒய்ஃபு.
எனக்கே தெரியாம பிஎஃப் அப்ளை பண்ணி 43 நேரம் கிரெடிட் 43 நேரம் கிரெடிட் இருக்கு. ஆமா நான் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்றா. யார் உங்க பிஎஃப் எப்படி அவங்க அப்ளை பண்ணாங்க? நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிடுவேன் சார். என் போன் எடுத்து அவங்க அப்ளை பண்ணி அப்ளை சார் பண்ணிருக்காங்க. அவங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஓகே சொல்லியிருந்தாங்க சார். உங்களோட வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்கு சார் அப்படி இல்ல, பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றேன்னாங்க சார். அப்ப மொத்தமா நம்ம அதுல ஒரு பொண்ணு சொன்னாங்க. சரி அப்ப அவங்க பிஎஃப் அப்புறம் என்னோட சேவிங்ஸ் சேர்த்து ஒரு கோல்டா எடுத்துடலாமே, சேவிங்ஸ் தானே சார் கோல்டு எடுக்கிறது. அவங்ககிட்ட ஓகே கேட்ட பிறகுதான் சார் பண்ணோம். உங்களுக்கு ஓகே சொன்னாங்க. நானா போயிட்டுலாம் பண்ணல சார். படம் பார்க்க போற மாதிரி இருந்தாலும் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் சத்தியம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க போய் 10 ரூபா டிக்கெட் முன்னாடி இருந்துச்சு, அதை புக் பண்ண சொல்லிடுவோம். 4-5 பேருக்கு புக் பண்ணிடுறா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்னு அவங்க முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருவாப்ல. நாங்க போய் உட்காந்து பாத்துருவோம். எல்லா புது படம் பாத்துருவோம் சார், ரேட்டு கம்மியா. அவங்க அதிகமா செலவு பண்ணிட்டு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் நாங்க கம்மியா செலவு பண்றதுல கிடைக்கிறது சார். அந்த 10 ரூபாய்க்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா கதை என் காலை தூக்கி நம்மள உதையிற மாதிரி இருக்குமே சார். அவங்க 120 ரூபா கொடுத்து பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா டிவில பாக்குற மாதிரி இருக்கு சார். ஃப்ரெண்ட்ல இருந்து பார்த்தா சார் பயங்கரமான லாஜிக்கா இருக்காங்க. சூப்பருங்க. எதுக்கு கடைசி ஏரோல போய் பாப்பானே படத்தை சின்னதா பக்கத்துல நல்லா பெருசா பாப்போமே. போன ராத்திரில எடுத்து பிஎஃப் அப்ளை பண்ணி வாங்கினா தான் உண்டு நகை. ஆமா சார் கண்டிப்பா. இத்தனைக்கு லவ் மேரேஜ் சார். லவ் மேரேஜ் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க போனாலும் ஆட்டோ, அங்க போறதுக்கு ஆட்டோ, இங்க போறதுக்கு ஆட்டோ, கால் டாக்ஸி அந்த மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் காலே டாக்ஸி சார். எங்க போனாலும் நட 2 கிலோமீட்டர் நட, அங்க நட இங்க நட, அந்த முக்கு வரதான் நட போலாம். இன்னும் வரைக்கும் வெளியே போனா நடந்தே தான் சார் போறோம். நடராஜா பஸ் தான். அப்ப எப்படி அப்பா கூட சரி எப்படி பணம் வந்து செலவழிச்சிங்க நீங்க காலேஜ் போது? அது வயசு கோளாறுல செலவு பண்றது சார். இதை விட ஒருத்தர் எப்படி நேரடியா பதில் சொல்ல முடியும்? இப்ப நீங்க இவ்வளவு சிக்கனமா இருந்தீங்கல்ல, இவ்வளவு சிக்கனமா இருந்ததுனால் என்ன அடைஞ்சதா நினைக்கிறீங்க நீங்க? சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். இந்த வளையல் வந்து என்னோட சேவிங்ஸ்ல வாங்குனது சார். இந்த வளையல் அவங்க வாங்கி தரல, கேளுங்க சார். நான் தான் வாங்கினேன். கூட்டிட்டு போய் அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா என்னோட சேவிங்ஸ்ல வீட்டு ஒய்ஃபா இருந்து தான் நான் வாங்கினேன். அவங்க கொடுத்த பணத்துல மிச்சம் பண்ணி அது அவங்களுக்கே ஆமா ஓகே ஒரு சீட்டு ஒன்னு போட்டு நான் வாங்கினது. ஓகே சார் நான் பேங்க் பேலன்ஸ் என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவரோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேளுங்க சார். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானே வந்து கிட்டத்தட்ட 1 லேக் வச்சிருப்பேன் சார். அவங்க பேங்க் பேலன்ஸ் கேளுங்களேன் சார். பொம்பளைங்கிட்ட வந்து வயசை கேட்க கூடாது, ஆம்பளைங்கிட்ட வந்து சம்பளம் எவ்வளவுன்னு கேட்க கூடாது சார். இது ரொம்ப தப்பு. ஏன்னா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னா அந்த பேங்க் பேலன்ஸ் 1 லட்சமே என் பேங்க் பேலன்ஸ் தான். அது ஏன் பண்ணலாம் சார்? இப்போ அவங்க வந்து சிக்கனம் சொல்லி சார் அது என்னோட சாமர்த்தியம் சார். இல்ல இவங்க சிக்கனம் சொல்லி சேர்த்து வச்சிருப்பீங்களா? அதாவது இவங்க செலவு பண்ற 2 ரூபாயும் கணக்கு வச்சு அது என்கிட்ட தான் வாங்குறாங்க. என்ன சிக்கனம் இதுல? என்ன மொத்தமே என் பணம் தான் அது. இப்ப இவங்க சேவிங் பண்ணி இப்ப சீட்டு கட்டலாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி சீட்டு கட்டின நீ? குடுக்கத்துல சிக்கனம் பண்ணி சீட்டு கட்டி நான் தானே குடுக்குறேன். நான் சிக்கனம் பண்ணா நீங்க சொல்ற மாதிரியே அதே சிக்கனத்தோட அவர் இருந்து எதுக்கு மாச செலவுக்கு 14,000 ரூபாய் கேட்கிற 9,000 ரூபாய் போதுமே கரெக்டா 9,000 ரூபாய் எண்ணி கொடுத்திருந்தாருன்னா சீட்டு பணமே போட்டிருக்க முடியாது. ரைட்டு விடு, பொண்டாட்டி தான் கேட்கிறா 14,000 ரூபாய் கணக்கு கேட்காத கொடுத்துறனாலதானே சீக்கிரமா கோல்மால் பண்ணியா ஃப்ராட் கணக்கு எழுதினியா? 35 ரூபாய் சார். ஒரு முறை ஆர்டர் பண்ணாங்க 2 கேனு 70 ரூபாய். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் பண்றாங்க 100 ரூபாய். நான் கேக்குறது இல்ல சார். அந்த 30 ரூபாய் என்ன ஆயிட போறோம் நம்ம? சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு நான் கொடுத்துறது. இந்த மாதிரி ஒரு சிலது 240 ரூபாய் காய்கறி 100 ரூபாங்களா தண்ணி கேனு? 100 ரூபாய் எழுதுவாங்க கணக்கு. சிக்கனம் இல்ல, இதுக்கு பேர் பொய் கணக்கு சார். அது கேளுங்க. ஏன்னா இருங்கம்மா இப்ப 70 ரூபாய்க்கு தண்ணி கேன் வருது. 70 ரூபாய் தண்ணி கேன நான் வந்து அண்ணாச்சி கிட்ட பேசி 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த 10 ரூபாயில சீட்டு பணம் போட்டு வளையல் வாங்கினேன்னு சொன்னா சிக்கனம். 70 ரூபாய்க்கு அண்ணாச்சி குடுக்குறாரு தண்ணி கேனு. அதை புடிச்ச இருங்கம்மா 70 ரூபாய்க்கு தண்ணி கேன் இருக்கு அண்ணாச்சி. அதை 30 ரூபாய் கூட வச்சு 100 ரூபாய் புருஷன் கிட்ட கணக்கு சொல்லி அந்த 30 ரூபாய போய் சீட்டு பணம் கட்டி நகை வாங்கி போட்டு இது பாருங்க என் திறமையில வந்ததுன்னா இப்பதான் எனக்கு எது திறமையில புரியுது. நான் 19 வயசுல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர். என்னோட 29வது வயசுல நான் 20 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நான் ஒரு ரீசெண்டா வீடு ஒண்ணு கட்டிட்டேன் சார். இதை நான் சேவிங்ஸ் பண்ணனாலதான் சார் முடிஞ்சது என்னால. இப்ப அதனால இப்ப அந்த வீட்டுல தான் இப்ப அவங்களும் இருக்காங்க. ஆனா என்னன்னா 1000 குறை சொல்றாங்க. இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன அப்படி இருக்கு, நான் 2 BHK கேட்டேன்ல, நீ ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? பக்கத்துல லேண்ட் இருக்கு, என்னோட லேண்ட் தான் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம எதனா சேவிங்ஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல நம்ம கட்டிக்கலாமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பேபி என்ன வச்சா அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க சார். நீ என்ன இதெல்லாம் கேட்டுட்டு நான் வாழ்றேன், எனக்கு இப்போதைக்கு நீ என்னென்ன பண்ற அதை ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. கரண்ட்ல இப்ப நீ எப்படி அப்டேட்ல இருக்க அதை சொல்லு ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு தான் சார் கேக்குறாங்க. இப்போ அப்ப நீ உன் அம்மா மட்டும் இருந்தீங்க சரியா? இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, கலீக்ஸ் வராங்க, நான் இப்ப சில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கேன். சார் 19 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு
இன்னைய வரைக்குமே எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சார் சம்பளம். எந்த சில்லும் பண்ணாம நாங்க ஒண்ணு சம்பாரிச்சு வீடு கட்டி வைப்போம், நீங்க வந்து சில் பண்றது என்னோட மன கும்புறத கொஞ்சம் கேளுங்க சார். ஏன் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னால வீடு கட்ட முடிஞ்ச என்னால ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு வண்டி வாங்க முடியாம இன்னும் சுத்திட்டு இருக்கு சார். வெறும் 20,000 ரூபாய் செகண்ட்ஸ் வண்டி மட்டும் தான் என் லைஃப் ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கேன் சார். அதை கூட நான் இன்ன வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனா இவங்க அதை சில் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சார். கூட இருக்க லைஃப் பார்ட்னர் நான் என்னை பத்தி யோசிக்கணும்ல, ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் பத்தி யோசிக்கிறேன். யாரை சில் பண்ண போறீங்க நீங்க? அதுதான் நான் எப்ப சில் பண்ண போறேன். இப்ப நீ 2 BHK வாங்காததால வீக்கெண்ட் வெளில போறோமா, இப்ப ரெஸ்டாரண்ட் போறோம், வீக்கெண்ட் கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் போயிடுவோம். 2 BHK வாங்கினா வீடே ரெஸ்டாரண்ட் ஆயிடும் சார். அதான் வீடே ரெஸ்டாரண்டா மாறிடும். உனக்கு வந்து மிச்சமாகும்ல இப்ப. ஓகே, வேற யாரு? நான் வந்து 3 அக்கா, கடைசி தம்பி. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். எங்கள் அம்மா சொன்ன சிக்கனத்தெல்லாம் கடைப்பிடிச்சு 3 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, கடைசி அக்கா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, கடன் இல்லாமல் சேவிச்சு வச்சு இப்போ என்னுடைய கல்யாணத்தையும் ₹1 10 பைசா கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணிங்க. 95-6 வருஷம் ஆச்சு கல்யாணம், மேரேஜ் ஆகி. சேமிச்சு வச்சதுனால 3 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அக்கா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, என்னுடைய கல்யாணம் நானும் பண்ணிக்கிறேன் சேமிச்சதுனால. அதுக்கப்புறம் ஒரு நாத்தனார் பொண்ணு, 2வது பொண்ணுக்கும் நான் கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு 3 மாசத்துல ஃபுல் டைட்டா இருக்கும். இருந்தாலும் அதுலயும் சிக்கனம் பண்ணி, என்னுடைய கல்யாணத்துல சிக்கனம் பண்ணி, அக்கா பொண்ணு 3 மாசத்துக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சோம் சிக்கனம் பண்ணதுனால. ஓகே, சிக்கனமாக வாழ்பவர்கள் சிக்கனமாக வாழ்பவர்களோடு வாழ்வது சிக்கலாக இருக்கிறது என்று சொல்லும் அவர்கள் வாழ்க்கை துணையும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சின்னத்திரை சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் உங்களால் அதிகம் அறியப்பட்ட அர்ஜுனன் அவர்கள். அர்ஜுனனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் சின்னத்திரை நடிகை வந்தனா அவர்கள். இப்ப சிக்கனமாக இவர்கள் வாழ்வதால் என் வாழ்வில் இதையெல்லாம் நான் மிஸ் பண்றேன், இதெல்லாம் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என் பர்த்டே வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு மொய் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்தது. இப்ப திரும்ப வருதுன்னா அவங்களுக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷனா நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. அதுக்காக எங்களுக்கு 2வது பொண்ணு பிறந்ததுக்கு பர்த்டேவே வேணான்ட்டார் சார். வச்சா மறுபடியும் வைப்பாங்க மொய் பணம், அதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு செலவுக்கு நம்ம திருப்பி தரணும், எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். அது நல்லதானமா? எதுக்கு வாங்குவானே எதுக்கு கொடுப்பானே ரெண்டும் வேண்டாம். நான் உண்டு, ஐஸ் பக்கெட் உண்டு, நான் பாட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பேன்ல. இல்ல சார்? இல்ல சார், இப்ப அவங்க சொல்ற ரீசன் ஓகே சார். நான் இப்ப டெலிவரி ஒர்க் தான் பண்றேன். எனக்கு மந்த்லி பார்த்தா 15,000 தான் சார் சேலரி வரும். அதை நான் சேலரி வச்சு பையன் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்கான். அதனால அவனை அது டீச்சிங் பண்றது, சிலம்பம், டான்ஸ் கிளாஸ்னு அது மாதிரி எல்லா கிளாஸுக்கும் போறான் சார். எல்லாமே நாங்க இதை செலவு பண்ணணும். நான் சேமிச்சு வச்சா தானே செலவு பண்ண முடியும் சார். கண்டதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டா ஒருத்தர்கிட்ட போய் அமௌண்ட்டுக்கு போய் நிக்க முடியாது சார். இப்ப வாங்குற ஒரு 15,000 இருந்தா ஒரு 10,000 சேவிங் பண்ணி வச்சாதான் அது நம்ம 15,000 ரூபாய் சம்பாரிச்சு 10,000 ரூபாய் சேமிக்கிறதா? ஆமா சார். 5,000 ரூபாய்க்கு வாழ்க்கை நடத்துறது. ஆமா சார். பயங்கரமான திட்டமா இருக்கு. இல்ல சார், இவனுக்கு ஃபீஸ் ஒண்டியே பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா நான் ஒரு 8,000 கட்டுற மாதிரி இருக்கும் சார் எல்லா கிளாஸுக்கும். அது கம்பல்சரி எடுத்து வச்சிருக்கோம். மீதி 2,000 பார்த்தா அதுவும் பால் கார்டு போடுற மாதிரி கணக்கு வந்துடும் சார். நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண அமௌண்ட் சேலரி வாங்குறத நான் இந்த மாதிரி பையனுக்கு பண்ணுவேன்னா உங்களுக்கு செலவு பண்ணுவேன், அதை தானே சார் என் கேள்வி. சார் இருக்கலாம் சார், அதுக்குன்னு ரொம்ப இருக்கிறாரு சார். என் பொண்ணுக்காக கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன். என் பொண்ணுக்கு 2 வயசு சார். சார் இப்பயே ஆரம்பிச்சாதான் சார் நான் சம்பளம் வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்குள்ள அப்பதான் சார் நான் சேர்க்க முடியும். நான் எதுக்கு இவ்வளவு கஞ்சமா இருக்கேன்னா, நான் வந்து பொண்ணு வச்சிருக்கேன், கட்டி கொடுக்கணும், அதுக்காக சேர்த்து வைக்கிறேன். பொண்ணுக்கு இப்ப 20 வயசு 25 வயசுனா நீ சொல்றது 2 வயசுல என்ன 25 வயசுல எப்படி திடீர்னு சேமிப்பீங்க? திடீர்னு சேர்க்க வேணாம் சார், சேர்க்கலாம். அதுக்கு இப்ப நானும் இப்ப பசங்க இருக்கனால என்னாலயும் வேலைக்கு எல்லாம் போக முடியல. கொஞ்சம் பெருசாயிட்டா நம்மளோட இப்ப ஏர்னிங்ஸும் வரும். அப்போ சோ அப்ப நம்ம சேர்த்து வைக்க சான்சஸ் இருக்கு. இப்ப 2 வயசுல இருந்து என்ன உனக்கு அப்படி ஒரு கஞ்சம்? ஓகே, இவங்க ரீசன் சொல்றாங்க சார். இப்ப கஞ்சம் பண்ண இவங்களை நான் படிக்க வச்சேன் சார். மேரேஜுக்கு அப்புறம் நானா படிக்க வச்சேன். அந்த அமௌண்ட்ல எங்க சார் போடுறது? படிக்க வைக்கணும், அதுவும் செலவு தானே சார் கணக்கு பார்த்தா. இவங்க முன்னேறணும்னு நினைச்சுதான் சார் நான் படிக்க வச்சது. ஓகே, அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சார். நாங்க லவ் மேரேஜ். நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் படிக்கணும். அவர் தான் ஆனா எல்லாமே அவர் தான் சார் எல்லாமே. அதுல நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல இருக்க ஒரு பொருளும் அவர் தான் சேர்த்து வச்சது எல்லாமே. ஓகே, இப்ப அர்ஜுன், நீங்க தொடர்ச்சியா இவங்க 2 பேரும் பேச ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு சிக்கன பேர் வழியா அல்லது பரவாயில்ல பணத்தை செலவழிப்போம் நினைக்கிறாளா? சார் தேவை இருக்கிற விஷயத்துல நான் கொஞ்சம் செலவு பண்ணுவேன் சார். ஆனா ஒரு வீட்லயும் அதே மாதிரி தான், இவங்க மாதிரி தான் கஞ்ச பையன் தான் பேர். எல்லாருமே சிக்கனமா இருக்கால் பூரா சொல்றது என்னன்னா, நான் தேவைக்கு செலவழிப்பேன்னு சொல்லிட்டு செலவழிச்சதே கிடையாதுங்கிறது தான். நம்ம செலவை தள்ளி போடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு, இல்லையா? ஆமா சார். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த அளவு நான் சிக்கனமா இல்ல. பட் சின்ன சின்ன விஷயம், இப்போ வீட்லயே வந்து பசங்க வந்து ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதை நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண மாட்டேன்.
நான் நேரா போய் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு இந்த கடைக்கே போய் வாங்கி கொடுப்பேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் சிக்கனமா இருப்பேன். இப்போ ஏசி வந்து சொன்னார் ஒருத்தர், நான் ஏசியே போட மாட்டேன்னு. நான் ஏசி போடாம இல்லை, ஆனா கொஞ்சம் கூலிங் ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா அதுலயும் கொஞ்சம் கரண்ட் போகும்ட்டு ஆஃப் பண்ணுவேன். ஓ, அந்த மெயின் switch, ஆமா. அந்த சின்ன ரெட் பிளிங்க் எரியக்கூடாது, தெரியக்கூடாது. ஆமா. சோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்று ஒரு தகவல், வெறும் ஏசி ஆஃப் பண்றது முக்கியம் இல்ல, மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்றது முக்கியம். ஆமா, அதுலயும் கரண்ட் போகும் சார். ஓகே. சோ அந்த மாதிரி சுத்தமா, அதான் நான் சொல்ற மாதிரி சுத்தமா கஞ்ச பையன் இல்ல. உனக்கு வேணுமா ஏசி வேணுமா, சரி போட்டுக்கோ. வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஆமா ஓகே ஏசி வேணும். ஆனா அதை 8 மணி நேரம் போட்டுக்காத. பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு திரும்ப எந்திரிக்கும் வேர்க்குதுன்ட்டு, அப்போ மறுபடியும் ஆன் பண்ணுவேன். திருப்பி தூக்கம் போயிருமேனா? நான் அலாரம் வச்சு ஏசி ஆஃப் பண்ணிருக்கேன் சார். இல்ல சார், சரி ரூம் கூலிங் ஆகணும், அதுதான் மோட்டோ. சோ அது கூலிங் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஓடிக்கிட்டே. உங்க மனைவி என்ன சொல்லிருக்காங்க அதுக்கு? சார் அவங்க ஆக்சுவலா இந்த லவ் மேரேஜ் தான் சார். அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்த்டேக்கு அவங்க பர்த்டே வருதுன்னா அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம். சரி நான் வந்து ஓகே வேணான்னு விட்டுறவும் முடியாது. ஏன்னா பர்த்டே முடிச்சுட்டு ஈவினிங் முகத்துல ஒரு ஏக்கம் இருக்கும், என்னதானே வேணான்னு சொன்னாலும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாமேன்ட்டு. சோ ஒரு நெக்லஸோ வாட்சோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாம ஒரு சின்ன கேக் வாங்கி கொடுத்தாலே சந்தோஷப்பட்டுருவாங்க. சோ எனக்கு ஏத்த மாதிரி அவங்க அடாப்ட். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது, ஆமா, நெக்லஸ் வைக்கிற இடத்துல கேக் வைக்கிறதா? ஆமா சார். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் வீடியோ வாங்கி ஒரு பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி வீடியோ, அந்த சின்ன சின்ன சர்ப்ரைஸே அவங்களுக்கு போதும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி. வந்தனா நீங்க இதுல எதுல சேருவீங்க? ரொம்ப மாடரேட்டானதான். ரொம்ப செலவும் பண்ண மாட்டேன், ரொம்ப கஞ்சமும் பண்ண மாட்டேன். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் சார் நம்ம ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். அடுத்தவங்க போடும்போது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப வயசாயிடும் உங்களுக்கு. அடுத்தவங்க போடும்போது நீங்க அதை அட்வைஸா சொல்லுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கும். நான் அனுபவிக்கவே இல்ல, நீ எதுக்கு அனுபவிக்கிற? அதனால அதை ஒரு அட்வைஸா சொல்லி இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர்த்து அது நீங்க அனுபவிங்க, கம்மியான ரேஞ்சில அனுபவிங்க. அனுபவிக்காம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க காசு சேர்த்து வச்சு எதுவுமே பண்ண போறது கிடையாது. காசு சேர்த்து வைங்க, பட் அதுலயும் ஒரு அளவு இருக்கு. உங்களை மீறி எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்கு காசு சேர்த்து வச்சுக்கோங்க, பட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நீடடா இருக்கு, உங்களுக்கு இது ஒரு பொருள் ரொம்ப அவசியமா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்குன்னா அனுபவிச்சுக்கோங்க, ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஒரு லைஃப் தான் வாழ்றீங்க, ஹாப்பியா அனுபவிங்க. வந்தனாவும் அர்ஜுனனும் ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, பணம் அனுபவிக்கணும், எதுக்கு அவசியம் அதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு. இப்ப 2 பேருமே ரொம்ப சுருக்கமா டக்கு டக்குன்னு பதில் சொல்லிருங்க. நீங்க இப்ப சம்பாதிச்ச பணம் போக கணக்குல இல்லாம தனியா ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கிடைக்குது, சரியா? அந்த 1 லட்ச ரூபாயை நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க என்ன செய்வீங்க? நகை வாங்குவேன் சொல்லக்கூடாது, இடம் வாங்குவேன் சொல்லக்கூடாது, அசட் வாங்குவேன் சொல்லக்கூடாது, பேங்க்ல போடுவேன் சொல்லக்கூடாது. 1 லட்ச ரூபாய் கொடுத்துறா, 1 லட்ச ரூபாய் என்ன செஞ்சு என்ன சந்தோஷத்துக்காக செலவழிப்பீங்க? ஊட்டி தான் சார் ஃபர்ஸ்ட். ஊட்டி. அவங்க எங்க ஆசைப்படுறாங்களோ ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட இருப்பேன் சார். அதுக்கு மேல 1 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதானே? அல்ல, கூட இருக்கணும். நீங்க என்ன சார் செய்வீங்க? கூட இல்லன்றதுதான் ஃபீலிங் சார். ஓகே, நான் கூட இருப்பேன் சார். நாங்க 2 பேரும் ஒண்ணா செலவு பண்ணிக்கலாம் சார். ஓகே. நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பேன் சார். 1 லட்ச ரூபாயில எதுக்கு சொல்றேன்னா, அவர் 13 வருஷமா ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, டெலிவரியிலயும் இருந்து. ஓகே. அது கட கட கடன்னு சவுண்டும் கேட்கும். நான் இப்போ ஸ்பீட் பிரேக் வருதுன்னா நான் உட்காந்து பண்ணேன், ஏந்துக்கு சொல்லுவார் இப்படி. பைக் போகும்போது ஸ்பீட் பிரேக் வருதுடி இப்படி ஏந்துக்கிடி அப்படின்னு வரு. ஏன்பா அப்படின்னா, இல்லடி நீ உட்காந்துனே இருந்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்ல போகும்போது உடச்சின்னு விழுந்துருவோம் நம்ம ரெண்டு, அதோட ஏந்திரடின்னு வரு. அதுக்காக எனக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு நான் ஒரு வண்டி வாங்கி கொடுப்பேன் சார். சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுக்காரர் எதையுமே அனுபவிக்கல, எந்த ஆசையுமே அவருக்குன்னு பண்ணதே இல்லை. அந்த காசு கிடைச்சா அவர் சின்ன வயசுல இருந்து எதெல்லாம் எதிர்பார்த்தாரோ எல்லாமே. முக்கியமானதுன்னா அவருக்கு ஃபிளைட்ல போறது ரொம்ப பிடிக்கும் சார். ஃபிளைட், ஹெலிகாப்டர் பார்த்தாலே சின்ன பிள்ளை மாதிரி கை தட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதுல கூட்டிட்டு போகணும். ஃபிளைட் தான் சார், ஃபிளைட் ஏறணும் ஒரு ஆசை. எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நீ என்ன கிடைக்குமோ அதை வாங்கி கொடு. கார் கிடைச்சாலும் ஓகே, பைக் கிடைச்சாலும் ஓகே. என்னை வெயிட் பண்ணி ஒயிட் போர்ட் பஸ்ல ஏத்தாம எங்காவது ஃப்ரீயா ஜாலியா கூட்டிட்டு போனா ஓகே. எனக்கு அதுதான் வேணும். கேஷ் கொடுத்து ஏசி வாங்குவோம் சார். சூப்பர் சார், வெரி குட். அதுவும் பாண்டிச்சேரி போய். ஏன்? அது கேஷ் கம்மி சார், கம்மி ரேட்டு சார். ஆமா, காசு அதனால மீதி காசுல வந்து கார் வாங்குவேன். இஎம்ஐ 0% பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. நான் ஏன் ஒரு தடவை 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்ற கேள்வியை வந்து முதல்ல சிக்கனமா இருக்காள் சொல்லுங்க, அப்புறம் செலவழிக்கிறாள் சொல்லுங்கன்னு கேட்டேன்னா இவங்க செலவழிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியணும்ல. நீங்களுமே எல்லாருமே செலவழிக்கிறீங்க. அவ்வளவு பேருக்கு ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. ஃபிளைட்ல போகணும் ஆசை இருக்கு, வெளியூர் போகணும் ஆசை இருக்கு, வைக்கணும் ஆசை இருக்கு, சாப்பிடணும் ஆசை இருக்கு, எல்லா ஆசையும் இருக்கு. ஆனா அது எவனாவது ஒருத்தன் பணம் கொடுத்தா செஞ்சுக்கலாம்.
சரி உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கா அப்படின்னா இல்ல இருக்கு, எல்லாட்டையும் இருந்துச்சு, எல்லாட்டையும் இந்த ஆசை இருக்கு, ஆனா இதை செய்ய வேண்டாம். நான் செய்ய வேண்டாங்கிறதுனால எனக்கு வாக்கப்பட்ட நீயும் செய்யாத. எவ்வளவு பெரிய வன்முறை அது. நான் செய்ய மாட்டேன், சரி, என்னோட வாழ வந்த நீயும் செய்யாத. அப்ப இது அப்படி இல்ல. சிக்கனமா வாழ்றோம்னு சொல்றது பெரியார் நான் சொல்லி ஆரம்பிச்சிடலையா, அந்த பெரியாரை சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். பெரியார் மிக சிக்கனமானவர், ஒவ்வொரு அணாவுக்கும் கணக்கெழுதி வச்சிருந்தவர். அவரை போய் சந்திச்ச இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் யாருமே இப்படி கணக்கெழுதி வச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் அனாவா எழுதி வச்சிருக்க கணக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பணத்தை கொடுத்தாரு சமூகத்துக்கு. அந்த பணத்துல பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்டினாரு இல்லையா? அந்த பணத்தை இயக்கத்துக்கு கொடுத்தாரு, அவர் வச்சுக்கல. அப்ப கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இது ரெண்டு முக்கியம். ரொம்ப வெறும் சிக்கனம் இல்ல, அந்த சிக்கனமா சேர்த்த பணத்தை என்ன செஞ்சோம், யாருக்கு செலவழிச்சோம், யாரோட பகிர்ந்துகிட்டோம், அதன் மூலம் எதையெல்லாம் நம்ம பெருக்கணும் வாழ்க்கையிலங்கிறதா ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் தொடர்ந்து வளம் பெருகட்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிக்கும் நேரம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கு கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த பக்கம் இந்த பரிசா பெறுவாரு. வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 மதிப்புள்ள புத்தகத்தை இந்த பக்கம் இந்த பரிசா பெறுவாரு நடத்துனர். வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறது 2 வயசு மக கல்யாணத்துக்கு இப்பவே பணம் சேர்க்கிறவங்களுக்கு. அன்னை டேட்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பரை இந்த பக்கம் இருந்து பரிசாக பெறவர். வாங்கம்மா மேல இருக்கும். கேஏஜி டைல்ஸ் வழங்கும் இந்த கிஃப்ட் வவுச்சர் பரிசா பெறது 19 வயசுல வேலைக்கு போய் 29 வயசுல வீடு கட்ட உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கிய தமிழா. மீண்டும் சந்திப்போம்.